அரசியல் களம். நிகழ்வுகளுக்கு அப்பால் உள்ள உண்மைகள். உயிரோடு தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். ILC தமிழ் உயிரோடு தமிழில் அன்பர்களே, கலையத்தில் எங்களோடு தமிழறிஞர் மூத்தாய்வாளர் பட்டுமார் மாஸ்டர் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் மாஸ்டர் அவர்களே. வணக்கம் தவாஜானி. வணக்கம் உயிரோடு தமிழ் உறவுகளே. அன்பர்கள் சார்பாக உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உலக அரசியலில் நாமும் தொடர்ந்து உரையாடலாம். அதாவது வான்வெளி ஆயுத பலமே உலகின் புதிய அரசியல் ஒழுங்குமுறை, நாடுகளுடன் உரையாடுவதன் மூலமே இறையாண்மையை பேணக்கூடியதாக இருக்கின்ற என்ற விடயங்கள். அப்படி பார்க்கும் பொழுது மாஸ்டர், மிக முக்கியமான இந்த ஒரு விடயமாக இப்பொழுது சர்வதேச புவிசார் அரசியலில் பார்க்கப்படுகின்றது. எவ்வாறு பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற இந்த விடயத்தை நீங்கள் உங்களுடைய உறவுகளுக்கு கூறுங்கள். முதலில் பிரித்தானியாவினுடைய படைத்துறையை நவீனப்படுத்த 15 பில்லியன் பவுண்ட்ஸ்களை மேலதிகமாக ஒதுக்கியுள்ள பிரித்தானிய பிரதமர் கீர் ஸ்டார்மர் புதிய பாதுகாப்பு முதலீட்டு திட்டம் பிரித்தானியாவில் வான்வெளி தாக்குவதற்கான ஆயுத உற்பத்தியை பெருக்கும் நோக்கினை கொண்டுள்ளது என்று கூறியிருக்கின்றார். அதற்கான ஆயுத தொழிற்சாலைகள் கூட அமைப்பதற்காக ஏரோநாட்டிக் தொழிற்சாலை அமைக்க கூட முயற்சிக்கின்றார்கள். வான்வெளி ஆயுத உற்பத்திகள் அனைத்துலக தன்மை உள்ளதால் இந்த முதலீட்டின் வழியாக வெளிநாடுகளிலேயே வேலைவாய்ப்புகள் உருவாகும் எனவும், இதனால் உட்கட்டுமானங்களுக்கான நிதி பாதுகாப்பு துறைக்கு செலவிடப்பட உள்ளதால் பிரித்தானியாவில் 2029-30 காலப்பகுதியில் 10,000 வேலைவாய்ப்புகள் ஏற்படும் என பிரித்தானியாவின் த கார்டியன் ஆங்கில நாளிதழின் பாதுகாப்பு கொள்கை குறித்த கொள்கை ஆசிரியர் கிரான் ஸ்டெசி தனது பாதுகாப்புக்கான உட்கட்டுமான வெட்டுக்கள் 10,000 வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்தும் என ஆய்வுகள் காட்டுகின்றன என்ற தனது கட்டுரை தெரிவித்திருக்கின்றார். இதை பார்க்கின்ற பொழுது உலக நாடுகள் தங்களுடைய மக்களுடைய நலன்களுக்கு அப்பால் பாதுகாப்பு செலவினங்களை அதிக அளவில் மேற்கொள்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அமெரிக்காவும் புதிய தலைமுறைக்கான நவீன கப்பல்களை கட்டுவதற்கும் இந்தோ பசிபிக் கடற்பிரதேசங்களில் ஏவுகணை குவிமாடங்களை அமைப்பதற்குமாக $1 டிரில்லியன் படைத்துறைக்கு ஒதுக்கியுள்ளது. முக்கியமான விடயம், இந்தோ பசிபிக் கடற்பிரதேசம் என்று சொல்கின்ற பொழுது உங்களுடைய தாயக கடற்கரை பகுதிகளும் அதற்குள் அடங்குகின்றது. சீனாவும் தனது படைத்துறைக்கு $282 பில்லியன் முன்னேதை விட 9% அதிகரிப்புடன் ஒதுக்கியுள்ளது. ரஷ்யாவும் $838.7 பில்லியன் தனது படைத்துறையில் செலவிட இருக்கின்றது. பிரான்ஸ் $500 பில்லியன், ஜெர்மன் $127 பில்லியன், இந்தியா தனது 2026-27 $86 பில்லியன் முன்னேதை விட 18% அதிகரிப்புடன் படைத்துறைக்கு ஒதுக்கியுள்ளன. ஸ்ரீலங்காவும் தனது படைத்துறைக்கு $1.5 பில்லியன் ஒதுக்கியுள்ளது. நாடுகளின் படைத்துறைக்கான இந்த நிதி ஒதுக்கீடு இன்றைய உலகின் அரசியல் ஒழுங்குமுறை வான்வெளி ஆயுத புலமை என்பதாக நடைமுறையில் மாறியுள்ளது. எல்லோரும் எதிர்பார்த்தார்கள் இந்த புதிய அரசியல் ஒழுங்குமுறை எவ்விதமாக மாறப்போகின்றது. புதிய உலக அரசியல் ஒழுங்குமுறை இப்பொழுது வான்வெளி ஆயுத பலம் என்ற ஒரு நிலையை எடுத்திருப்பதை இந்த நிதி ஒதுக்கீடுகள் தெளிவாக காட்டுகின்றன. நீங்கள் இந்த ஆசிய தலையங்கத்தை வாசித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நிமிடத்திலேயே $1 மில்லியன் உலக இராணுவ தேவைகளுக்கு வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்ற உண்மையை பீஸ்ஃபுல் வேர்ல்ட் என்ற இணையதளத்துக்கு போனால் நீங்கள் காணலாம். இந்த இணையதளம் ஒவ்வொரு நிமிடமும் உலகின் இராணுவ தேவைகளுக்கு நிதி ஒதுக்கப்பட உடனுக்குடன் அதனை தரவேற்றிக் கொண்டிருக்கும் இணையதளம். இந்த வருடத்தில் நாங்கள் இப்பொழுது பேசும் வரை $1226 டிரில்லியன் உலக இராணுவ தேவைகள் பெற்றுள்ளன என்பதை இந்த இணையதளம் எடுத்துக்காட்டியிருக்கின்றது. இவ்வாறு உலகமெங்கும் படைத்துறைக்கான நிதி ஒதுக்கீடு என்றுமில்லாத அளவுக்கு அதிகமாக ஒதுக்கப்படும் இன்றைய காலகட்டத்தில் உலகளவிய நிலையில் எல்லா நாடுகளிலும் ஆட்சியாளர்கள் தங்களின் அரசை பாதுகாப்பதற்கான துறையாகவே படைத்துறையை கருதி பயன்படுத்த முயல்கின்றாலே தவிர மனிதரின் பாதுகாப்பான அமைதி வாழ்வுக்கு வளர்ச்சிகளுக்கு படைத்துறை பாதுகாப்பு என்ற நிலை மாறுபட்டுள்ளது. இதுதான் பெற்றிருக்கின்ற மிகப்பெரிய மாற்றம். முன்னர் மக்களினுடைய நாட்டெல்லைகளை பாதுகாப்பதற்கும் மக்களுக்கான நல்வாழ்வை வழங்குவதற்கும் படைத்துறை என்ற நிலை இருந்தது. இப்பொழுது யார் ஆட்சியாளர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் தங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை தக்க வைப்பதற்கும் தாங்கள் நினைத்த மாதிரி ஆட்சியை முன்னெடுப்பதற்கும் படைத்துறைகளை பயன்படுத்துவதை இதற்கு முன்னுதாரணமாக விளங்கியது ஸ்ரீலங்காவினுடைய சிங்கள பௌத்த பேரினவாத அரசாங்கங்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும் என்று அது உலக பொதுமையாக போயிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு. நீங்க அந்த விடயத்தை கூறும்பொழுது நீங்க பார்த்தீர்கள் என்றால் யுக்ரைன் முதல் மத்திய கிழக்கு வரை தற்பொழுது உள்ள இந்த போர் களத்தை பார்த்தீங்கன்னா நவீன போர் ஆயுதங்கள் தான் பயன்படுத்தப்படுகிறது. பாரம்பரிய தரைப்படை மற்றும் கடற்படை விமானத்தை விட ட்ரோன்ஸும் ஏவுகணை தாக்குதல்கள் தான் அதிகமாக இருக்கின்றது. இப்ப நீங்க இந்த ஒழுங்கு மாற்றம் சொல்லும் பொழுது இந்த நடவடிக்கைகள், இந்த வான்வழி மூலம் இந்த தாக்குதல்கள் எவ்வாறு ஒரு நாட்டினுடைய பாதுகாப்பை தீர்மானிக்கும் என்று கருதுகிறது? அதாவது இன்றைய உலகில இந்த புதிய அரசியல் ஒழுங்குமுறை எந்த நாட்டில் இருந்தாலும் தமது பொருளாதாரத்துக்கு தேவையான மூல வளங்களை, மனித வலுவை,
மூலதனத்தை பெறுவதற்கு எந்த வல்லாண்மைகளும் மேலாண்மைகளும் தமது வான்வழி ஆயுத பலத்தை பயன்படுத்தல் என்கின்ற புதிய போர்முறையாகவும் உலகில் தோன்றியுள்ளது. இதுக்குத்தான் அமெரிக்க ஈரான் போர்க்களம் உலக தெளிவாக்கி இருக்கின்றது. இவ்விதமாக அவர்கள் இருந்த இடத்துல இருந்து கொண்டு இன்னொரு நாட்டினுடைய உட்கட்டுமானங்களை எல்லாம் அழிக்கின்ற காட்சிகளை எல்லாம் பார்க்கின்றோம். ஒரு சில செகண்ட்களுக்குள் பல பில்லியன் டாலர் பெறுமதியான உட்கட்டுமானங்கள் மண்ணோடு மண்ணாக போகின்ற காட்சிகள் எல்லாம் நாங்கள் நாளாந்தம் பார்க்கின்ற ஒரு திரைப்பட காட்சி மாதிரி வந்திருப்பதை கூட நாங்கள் பார்க்கின்றோம். விதமான ஒரு இக்கட்டான நிலையில் வான்வெளியை கூட பிறர் வான்வெளி ஆராய்ச்சி என்ற பெயரில் வான்வெளியை தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைப்பதற்காக வான்வெளி ஆராய்ச்சிகளை தொடங்கி இப்பொழுது எலன் மாஸ்க் 10 லட்சம் செயற்கைக்கோள்களை வான்வெளி செலுத்துவதற்கு முற்படுகின்றார். ஏற்கனவே இவர்கள் செலுத்திய கழிவுகளால் 13,486 டன் பெறுமதியான 36,000 துகள்கள் வானவெளியிலே சுழண்டு கொண்டிருப்பதாக செய்திகள் வருகின்றன. எவ்வளவு ஆபத்தான ஒரு விடயம்! அதாவது தரையை நாசப்படுத்தி, கடலை நாசப்படுத்தி, இப்பொழுது கடைசியாக வான்வெளியையும் நாசப்படுத்த போகின்ற பொழுது வான்வெளியிலிருந்து எவ்விதமான மாற்றம் எந்த நேரத்தில் வரும் என்று இவர்களால் உடனடியாக சொல்லக்கூடிய நிலைகளும் கூட இல்லை. விதமான ஆபத்தான சூழ்நிலையில் கூட வான்வழி தாக்குதல் வழியாக தங்களுடைய அரச நோக்கங்களையும் அரசு அதிகாரத்தையும் தக்க வைக்கிற முயற்சி வேகமாகிக் கொண்டிருக்கின்றது. அதுக்கு இன்னொரு காரணம் ஆசிய நாடுகள், குறிப்பாக சீனா படைத்துறையில் முன்னேறி இருப்பதும், இந்தியாவும் குறிப்பிடத்தக்க அளவுக்கு படைத்துறையில் முன்னேறி இப்பொழுது கடந்த வாரத்தில் 3 அற்புதமான நவீன கருவிகள் எல்லாம் பொருத்தப்பட்ட கப்பல்கள் கூட அவர்கள் தங்களுடைய கடற்படை சேர்த்ததை கண்டோம். ரஷ்யாவும் அந்த மாதிரி நிலையில் இருக்கின்றது. ஆகவே இவ்விதமாக வடகொரியா போன்ற நாடுகள் முன்னணியில் நிற்பதும், அத்துடன் கூட ஈரான் போன்ற நாடுகள் அணுசக்தியை பயன்படுத்தி தங்களுடைய வளர்ச்சியை முன்னெடுக்க பார்ப்பதும், அதை கூட தடுப்பதற்கு அணுசக்தியா இல்லை, நீங்க அணுக்குண்டியை வைத்திருக்கின்ற என்று கூட அவர்கள் சண்டை போடுவதை பார்க்கின்றோம். ஆனால் இன்றைக்கு அமெரிக்காவினுடைய CNN அரசியல் விமர்சகர்கள் இந்த ட்ரம்ப் தொடங்கிய இந்த போராட்டம் மத்திய கிழக்கை முன் எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு பலப்படுத்தி விட்டிருக்கிறது என்று கூறுகின்றார்கள். அதாவது பெரிய வைரசுடன் எதிர்த்து நிற்கக்கூடிய தன்மை மத்திய கிழக்கு இருக்கு என்பதை காட்டிவிட்டார்கள். ஒரு நாட்டின் இவ்வளவுக்கு கஷ்டப்பட்டு இருக்கின்றார்கள் சொன்னால் எல்லா நாடுகளும் ஒருங்கு சேர்ந்து என்றால் நிலைமை என்ன என்பதுதான் இப்பொழுது இருக்கிற கேள்வி. இன்னொரு கேள்வி இருக்கின்ற என்னவென்றால், இப்ப பாருங்கள், இப்ப அமெரிக்கா, பிரித்தானியா போன்ற நாடுகள் தங்களுடைய வான்வெளியை பயன்படுத்துவதற்கான நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துகின்ற விடயங்களை நீங்கள் கூறும்பொழுது அவர்கள் தங்களுடைய பட்ஜெட்டில் ஒரு கணிசமான தொகையை ஒதுக்குகிறார்கள். இனிவரும் காலங்களில் வான்வெளியை கட்டுப்படுத்தும் எந்த நாடு கட்டுப்படுத்தக்கூடிய, இப்ப உங்களுக்கு தெரியும், இஸ்ரேலில் பார்த்தீங்கன்னா டோம் வைத்திருக்கிறார்கள், அமெரிக்காவில் கோல்டன் டோம் வைத்திருக்கிறார்கள். அப்படி என்றால் இனிவரும் காலங்களில் உலக அரசியலில் வான்வெளியை கட்டுப்படுத்தும் நாடுதான அந்த ஒழுங்குமுறை, உலக ஒழுங்குமுறையை முன்னிலையில் நிற்க போகின்றது? அவர்கள்தான் அதை தீர்மானிக்க போகிறார்களா? எவ்வாறு? அதுதான் உண்மை. பார்த்தீங்கன்னா ஏன் எல்லாரும் சீனா இப்பொழுது அமைதியாக இருக்கின்றது. ஆனா அமெரிக்கா சீனா தன்னை மேறிவிட்டது என்பதை தடுப்பதற்கு பல வழிகள் அமெரிக்கா இப்பொழுது தன்னுடைய வான்வெளி தாக்குதல்கள் நடத்தி கொண்டிருக்கின்றது. இந்த தன்மை காரணமாக எந்த நேரத்தில் எங்கு என்ன மாற்றம் நடக்கும் என்று தெரியாம இருக்க போகிறது. அதான் மிகப்பெரிய சிக்கலான நிலை. அத்துடன் எந்த ஒரு நாடும் தன்னுடைய விருப்புக்கேற்ப செயற்பட முடியாத நிலையும் வந்திருக்கின்றது. இறமை என்பது கூட அந்தந்த நாட்டு எல்லைக்குள் அந்த அரசாங்கத்தை தட்டி கேட்க முடியாத ஒரு தன்மை என்று கூறுவார்கள். ஆனால் இன்று அந்த நிலை ஒரு நாட்டிலும் இல்லாம போன்றதை பார்க்கின்றோம். ஆக எல்லாமே மாறிக்கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை. இப்படியான ஒரு சூழ்நிலையில் அரசியல் மாற்றம் இப்பொழுது பொருளாதாரத்தை முன்னிறுத்தினதாக மாறிவிட்டது. அமெரிக்கா விதமெல்லாம் தன்னுடைய $1 trillion பெறுமதியான கடன்களை கட்டுப்படுத்துறதுக்கு அல்லது மட்டுப்படுத்துறதுக்காகத்தான் இவ்வளவு கஷ்டப்படுகின்றார்கள். அமெரிக்க ஜனாதிபதி அங்கு 30 நாடுகளை சேர்ந்தவர்களுக்கு அந்த 30 நாடுகள் பிறந்தாலும் கூட குடியுரிமை கொடுக்க வேண்டும் என்ற அரசியலமைப்பு சட்டத்தை மீறி அந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் எல்லாம் பிடித்து வெளிநாட்டுக்கு அனுப்பினார். ஆனால் கடந்த வாரத்தில் அமெரிக்க உயர்நீதிமன்றம் ஜனாதிபதி செய்தது அரசியல் சட்டத்துக்கு எதிரானது என்று கூறி மக்களுக்கு சார்பாக தீர்ப்பு வழங்கி இருக்கின்றனர். இவர்கள் இப்பொழுது அரசியல் சட்டங்களை கூட தங்களுடைய பாதுகாப்பு நோக்கங்களுக்காக தூக்கி எறிகின்ற தன்மையை வெளிப்படுத்தினர். இதையும் ஸ்ரீலங்கா தான் செய்தது. ஸ்ரீலங்காவுடைய அரசியலமைப்பு மேலெழுந்த வாரியாக வாசிக்கின்ற பொழுது மிக அருமையான அரசியலமைப்பாக இருக்கும். ஆனால் அந்த அரசியலமைப்பில் இருக்கின்ற அத்தனை நல்ல யோசனைகளையும் ஒன்றை கூட செயற்படுத்தாமல்
அதற்கு எதிரான செயற்பாடுகளை தான் ஈழத்தமிழர்களுமே செய்து கொண்டு வந்தார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். இத்தகைய அரசியல் யதார்த்தத்தில் உலகின் மூத்த குடிகளாகவும் சிறுதேச இனமாகவும் உள்ள ஈழத்தமிழர்கள் போன்ற உலகின் தேச இனங்கள் எவ்வாறு தமது வரலாற்று தாயங்களில் தமது வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் முதலாக இன்று வரையுள்ள தொன்மையின் தொடர்ச்சியுமான இறமையை பேணலாம் என்பது இன்றுள்ள கேள்வியாக இருக்கின்றது. இதுதான் மிக முக்கியமான கேள்வி. இன்று ஈழத்தமிழ் அரசியல்வாதிகளும் சரி அல்லது ஈழத்தமிழர்களுடைய சமூக ஊடகர்களும் சரி நிறைய பேசுகிறார்கள். நிறைய சில வேளைகளில் ஒரு சாதாரண ஒரு தமிழருக்கு காலையிலிருந்து தூங்க போகும் வரை கூட வாசிப்பதற்கு அவ்வளவு தொகையான சமூக வலைத்தளங்கள் விரிந்து கிடப்பதை பார்க்கிறோம். ஆனால் நடைமுறையில் எதையுமே செய்ய முடியாத நிலையில் இருக்கின்றார். இது மிக முக்கியமான ஒரு பிரச்சனை. என்னன்னு சொன்னால், இன்று ஒரு விடயத்தை நாங்கள் கூறினால் அந்த கூறின விடயத்தை செயற்படுத்துகின்ற பொழுதுதான் அது மக்களுக்கு பயன்படுகின்ற நிலை வரும். எல்லோரும் கூறுகிறார்கள், ஒவ்வொருவரும் ஒவ்வொன்றை கூறுகிறார்கள், கூறிக்கொண்டே இருக்கிறார்கள். அது மாத்திரம் இல்லை, இந்த திருச்செண்ட களம் மாதிரி இணைய வெளியே இப்பொழுது அதான் நாங்கள் அடுத்த சொல்கின்றோம். இத்தகைய அரசியல் யதார்த்தத்தில் உலகின் மூத்த குடிகளாகவும் சிறுதேசமாக உள்ள ஈழத்தமிழ் போன்ற உலகின் தேசிய இனங்கள் எவ்வாறு தமது வரலாற்று தாயங்கள் தமது வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் முதலாக இன்று வரை உள்ள தொன்மையின் தொடர்ச்சியான நிலைமை பண்ணலாம் என்பது என்றிருக்கின்ற கேள்வி. இத்தகைய தேசிய இனங்கள் முதலில் தமது மண்ணின் வளங்களையும் மக்களின் மனித வழித்தன்மைகளையும் தமது சிறு தேச இனத்தின் உலகளாவிய சமூக மூலதன பலத்தையும் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன இன்றைக்கு இதுல உலக அரசியல்ல இன்றைக்கு வான்வழி ஆயுத பலமாக இருக்கிறது போல இன்றைக்கு சிறுதேச இனங்களுக்கு இந்த இணைய வழிதான் பலமாக இருக்கிறது. வெளியே பயன்படுத்தித்தான் அவர்கள் தங்களுடைய தேவைகளையும் தங்களுடைய இருப்பினுடைய நிலையையும் பாதுகாக்க வேண்டியிருக்கின்றது. அதற்காகத்தான் முதல்ல இணையவழிக்கு போறதாக இருந்தால் இணையவழியில ஈழத்தமிழர்களுக்கு தமது மண்ணின் வளங்களும் மக்களின் மனித வழித்தன்மைகளும் தமது சிறுதேச இனத்தின் உலகளாவிய சமூக மூலதன பலம் பற்றிய விவரங்களும் தெரிய வேண்டும். அதற்கு யாருமே எதுவும் செய்ததாக இன்னும் தெரியவில்லை என்றால், இந்த இணைப்பை ஏற்படுத்தினால்தான் அந்த பட்டியலை வைத்துக்கொண்டு அந்த பட்டியலின் அடிப்படையில் தான் நீங்கள் மக்களுடைய நல்வாழ்வை பற்றி மக்களுடைய எதிர்காலத்தை பற்றி திட்டமிடலாம். அதுவும் குறிப்பாக ஈழத்தமிழர்கள் போன்ற உலகின் மூத்த குடிகள் பிரித்தானிய காலனித்துவத்தால் தங்கள் தன்னாட்சி உரிமையை பயன்படுத்தி தமக்கான அரசியல் எதிர்காலத்தை உருவாக்க இயலாத நிலையில் பிரித்தானியாவால் தங்கள் விருப்புக்கேற்ப சுதந்திரம் வழங்கப்பட்ட நிலையில் காலனித்துவத்தால் தீர்க்கப்படாத பிரச்சனையாக அனைத்து நாடுகளாலும் அனைத்து மன்றங்களாலும் அவர்களது வழியாக தன்னாட்சி உரிமையின் அடிப்படையில் அனைத்து சட்டங்களுக்கேற்ப அவர்கள் தங்களது அரசியல் எதிர்காலத்தை அமைக்க வேண்டிய நடைமுறை அரசியல் யதார்த்தம் தொடர்கிறது. இதனால் ஈழத்தமிழர்கள் அரசற்ற தேசியமாகவே தங்கள் சமகால தேவைகளையும் முறைமையும் பேண வேண்டியிருக்கின்றது. அப்போ இது அடுத்த பிரச்சனை. அரசாங்கங்கள் உரையாடல்கள் நடத்தி கொண்டு போகின்றன. அந்த அரசற்ற தேசங்கள் தங்களுடைய வாழ்வியலை எப்படி தக்க வைக்கிறது பிரச்சனையாக இருக்கிறது. தங்களுடைய நாளாந்த வாழ்விலையும் தக்க வைக்க வேண்டியிருக்கின்றது, தங்களுடைய எதிர்காலத்தையும் தக்க வைக்க வேண்டியிருக்கின்றது. எதிர்காலத்தை தக்க வைக்கிறதுக்கு எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய அரசியல் எதிர்காலத்தை நிர்ணயிப்பதற்கான உரிமை பிரிக்க முடியாததுன்னு சொல்லி மனித உரிமைகளின் அடிப்படையில் கூறினாலும் கூட அதனை ஏற்றுக்கொள்வதற்கு யாரும் ஆயத்தமில்லை. இப்படியான சூழலில் இது இலகுவான விடயம் அல்ல. ஏனெனில் ஐக்கிய நாடு சபையால் நாடுகள் என்ற அங்கீகாரத்தில் உள்ள நாடுகளின் இறைமைக்குள் ஐக்கிய நாடு சபையோ அல்லது வேறு எந்த நாடுகளோ தலையிட முடியாது. இதனை பயன்படுத்தி உலகின் சிறு தேச இனங்களில் இனஅழிப்பு செய்வதை கூட நாட்டின் நிலைமையை பாதுகாக்கும் செயலென நியாயப்படுத்தி உலக வெள்ளாண்மைகளும் மேலாண்மைகளும் துணை போகும் நிலையில் உலகில் இன அழிப்பு தேச இறைமைக்கான தேசிய பாதுகாப்பு செயல் என்ற அரசியல் கோட்பாடாகவே ஆட்சியாளர்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இது ஈழத்தமிழர்கள் முதல் பலஸ்தீனியர்கள் வரை சிறுதேச இனங்கள் இன அழிப்புக்கு வெள்ளாண்மைகளும் மேலாண்மைகளுமே திட்டமிடல் முதல் ஆயுத வளங்கள் வரை செய்கின்றார்கள் என்பது உலக வரலாறு. அப்ப இப்பொழுது இன அழிப்பை செய்து போட்டு தங்களுடைய நாட்டினுடைய இறைமையையும் தேசிய ஒருமைப்பாட்டையும் பாதுகாப்பாக செய்யப்பட்ட நடவடிக்கை என்றால் ஒருவரும் கூறுகின்றார். இஸ்ரேல் கதைத்தான் கூறுகிறது. இதைத்தான் நேற்றைக்கு ஸ்ரீலங்கா 1,46,000 ஈழத்தமிழர்களை மொழிவாய்க்காலில் ஒரு தேசமாகவே இனப்படுகொலை செய்து போட்டு கூட இதைத்தான் கூறினார்கள். அதை ஆமோதிக்கிறதுக்கும் அதற்கேற்ப அவர்களுக்கு ஆயுத வழங்கல்களையும் வழிகாட்டுகளையும் செய்வதற்கு வல்லாண்மைகளும் மேலாண்மையும் தயாராக இருக்கின்றன. இப்படியான ஒரு நிலையில்தான் நடைமுறையில் ஈழத்தமிழ் இனம் இருக்கின்றது. ஆகவே இதை நாங்கள் ஸ்ரீலங்கா பார்லிமெண்டத்துக்கு கூட தீர்க்கப்படக்கூடிய பிரச்சனை அல்ல.
என்ற ஸ்ரீலங்கா பாராளுமன்றம் தான் ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனை காரணமாக இருக்கிறது. அதே நேரத்தில் ஸ்ரீலங்கா பாராளுமன்றத்தை மீறி போக இயலாத வகையில் உலக நாடுகள் ஈழத்தமிழர்களுக்கு அழுத்தங்களை கொடுத்த காரணத்தினால் 2009ஆம் ஆண்டுக்கு பின்னர் துப்பாக்கிகள் மானித்ததன் பின்னர் ஈழத்தமிழர்கள் ஜனநாயக வழிகள் தங்கள் போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டிய நிலையில் இருக்கின்றார்கள். ஆகவே இது ஒரு ஒரு மிக சிக்கலான ஒரு காலகட்டம். இப்படியான ஒரு காலகட்டத்தில் இதற்கு என்ன வழி இருக்கிறதுன்னு சொன்னால், அரசற்ற சிறுதேச இனங்கள் தாங்களே தங்களின் தேச நிர்மாணத்தை நேஷன் பில்டிங் ப்ரோசஸ் சொல்வார்கள். அரசற்ற தேச இனங்கள் என்பதை நேஷன்ஸ் வித்அவுட் ஸ்டேட் என்று கூறுவார்கள். அப்படியானவர்கள் தங்களின் தேச நிர்மாணத்தை நேஷன் பில்டிங் ப்ரோசஸ் முன்னெடுக்க வேண்டியிருக்கின்றது. இதுவே ஈழத்தமிழரின் 22/5/1972 முதல் இன்று வரையான 54 ஆண்டுகால வாழ்வியலாகவும் இருக்கின்றது. இத்தகையவர்களுக்கு இன்று நாடுகளுக்கு வான்வழி ஆயுத பலமாக உள்ளது போல இணையவழி பலமே உள்ளது. எவ்வாறு வான்வழி ஆயுத பலத்தை பெருக்குதலுக்கு நிபுணத்துவ திட்டமிடலும் அனைத்துலக நாடுகளும் கூட்டாண்மை பங்காண்மை முக்கியமோ, அவ்வாறு ஈழத்தமிழர்கள் தேசம் கடந்த மக்களாக உலக இனமாக பரிணாமம் பெற்றுள்ள நிலையில் ஈழத்தமிழர்களின் இணையவழி பலத்தை அனைத்துலகிலும் உள்ள ஈழத்தமிழர்கள் இடையான கூட்டாண்மை மூலமும் பங்காண்மை மூலமும் பெருக்கி கல்வி திட்டங்களால் ஈழத்தமிழ் அறியாமையும் பொருளாதார திட்டங்களால் ஈழத்தமிழின் வறுமையை நீக்குவதற்கான செயலணிகளை ஈழத்தமிழர்கள் உருவாக்க வேண்டும். இதனை விடுத்து ஈழத்தமிழர்கள் தங்கள் முழுமையை பாகமாக பிரிப்பதற்கான செயற்பாடுகளை இணையவழி செய்து வருவதே ஈழத்தமிழ் அறியாமையும் வறுமையையும் நீக்க இயலாதிருப்பதற்கான தலைமை காரணம் என்று ஈழத்தமிழர்களுக்கு நன்கு தெரியும். இதனை எப்படி மாற்றுவது? ஈழத்தமிழர்கள் அறிவு சமூகமும் பொருளாதார சமூகமும் தனித்தனியாகவும் கூட்டாகவும் இணையவழி கவுன்சில்களை உருவாக்குவதன் மூலமே இதை நடைமுறைப்படுத்த முடியும். அத்தகைய கவுன்சில்களின் வளர்ச்சி வழியாகவே ஈழத்தமிழின் தேச நிர்மாணத்துக்கான உரையாடல்களும் அரசியலை கடந்த நிலையில் எல்லா நாடுகளின் மக்களுடன் மேற்கொள்வதற்கான நிலை நடைமுறை சாத்தியமாகும். இளையவர்கள் இதனை கவனத்தில் எடுத்து பல்கலைக்கழக மட்டங்களில் தமது துறைசார் பேராசிரியர்கள் இணைந்து இதற்கான ஆரம்ப முயற்சிகளை செய்வார்களாயின் அதுவே பலமான கட்டமைப்புகள் உருவாக வழிபிறக்கும் என்பதையும், இத்தகைய கவுன்சில் வழியாகவே உலக நாடுகளான உரையாடல்கள் நடைமுறை சாத்தியமாகும் என்பதை நாம் கவனத்தில் கொண்டு அரசியலுக்கு அப்பாற்பட்ட நிலையில் ஈழத்தமிழர் இணைய கவுன்சில் உருவாக உழைக்க வேண்டும் என்று கருதுகிறோம். இது ஒரு விளையாட்டாக நாங்கள் பேசவில்லை. நீங்கள் அரசியலில் தான் உங்களால் ஒரு பொது கவுன்சில் உருவாக்க முடியாது தவிர்க்கிறீர்கள். அரசியலில் ஒவ்வொருவரும் ஏதோ உங்களிடத்துல இறமை இருக்கிற மாதிரி ஒவ்வொருவரும் நான் தான் ராஜான்னு நினைக்கிறீங்க. நான் தான் ராஜான்னு நிற்கிற நிலையால அந்த ஆணவ தன்மையால பொது கவுன்சிலை அமைத்து ஈழத்தமிழுடைய அரசியல் பிரச்சனையை முன்னெடுக்கிற நிலை இருக்கிறது. அதே மாதிரியாக நீங்க பொருளாதாரத்திலும் இருந்தீங்கள் என்றால் அவ்வளவுதான். அவை பொருளாதாரத்திலாவது நீங்கள் கல்வியிலும் பொருளாதாரத்தில் நீங்கள் இணைகிறதுக்காவது இணையவழி கவுன்சில்கள் என்று சொல்லப்படுகின்ற ஒவ்வொரு துறைக்கும் பல்கலைக்கழக மாணவர்கள் பேராசிரியர்கள் சேர்ந்து மற்ற பல்கலைக்கழக மாணவர்கள் இணைத்து அப்படியாக அமைக்க வேண்டும் என்ற ஒரு யோசனையைத்தான் என்று கூறுகின்றோம். நல்ல ஒரு விடயம். அதாவது இப்ப பல்கலைக்கழக மாணவர்கள் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 3ஆம் ஆண்டு மாணவர்களை எடுத்துக்கின்றால் அவர்கள் ப்ராஜெக்ட் செய்வார்கள். அது குறிப்பாக அரசியல் துறையில் படிக்கிறவர்கள், பொருளாதார துறையில் படிக்கின்றவர்கள் இப்படியான தலைப்புகளை எடுத்து ஒரு பெரிய ஆராய்ச்சி செய்து அது தொடர்பாக அந்த ஃப்ரேம்வொர்க்களை உருவாக்குவது மாதிரியான ஒரு திட்டத்தை கொண்டு வருவார்கள் என்றால் நான் நினைக்கிறேன் அவர்களுக்கு உதவி வழங்குவதற்கு கூட புலம்பெயர்ந்த நாடுகள் இருந்து உதவி கொடுப்பார்கள். என்றால் அவ்வாறான ஒரு சரியான திட்டம் கட்டமைப்பு இருந்தால்தான் நாம் இங்கிருந்து நகர முடியும் என்பதை எத்தனையோ தடவைகள் நாங்கள் இங்கே பேசி இருக்கின்றோம். அது இல்லாமல் நீங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. எந்த நாட்டை எடுத்து பார்த்தீர்கள் இப்ப நீங்க பாருங்கள், வான்வெளி ஆதிக்கத்தை எடுக்கும் பொழுது நவீன போர் ட்ரோன்கள் வான்வெளி தாக்குதல் ஒரு நாட்டினுடைய எல்லையை தாண்டி இன்னொரு நாட்டுக்குள் போகும் பொழுது அது இறையாண்மையை குலைக்கிற போல் இருக்கின்றது. இப்ப சிறிய நாடுகள், இப்ப ஈழத்தமிழர்கள் போன்ற இந்த சிறிய நாடுகள் அதிகாரமற்ற தேசிய இனங்கள் தங்களை எவ்வாறு பாதுகாக்க தங்களுடைய அறிவு பலத்தையும் தங்களுடைய பொருளாதார பலத்தையும் கொண்டுதான் பாதுகாக்கலாம். அதுதான் இங்கேதான் பல்கலைக்கழக மாணவர்களும் பேராசிரியர்கள் நீங்கள் கூறியது போல் அந்த ப்ராஜெக்ட்ஸ் அதில் செய்யும் பொழுது ஒரு சரியான திட்டத்தை உருவாக்கும் பொழுது அதற்கு முதலீடு செய்வதற்கு புலம்பெயர்ந்த நாடுகள் இருக்கிறார்கள். அப்படி உதவி வழங்க மாட்டார்கள் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? நிச்சயமாக. அதாவது அதுக்குதான் நாங்கள் எல்லா நாடுகள் மக்களுடன் சொல்லி இருக்கின்றோம். நீங்கள் நாடுகளுடைய அரசாங்கங்களோடு பேசுகின்ற பொழுது சிக்கல் இருக்கிறது. இந்த அரசாங்கங்கள் எல்லாமே ஒரு கிளப். எல்லா அரசாங்கங்களும் தங்களுடைய அதிகாரத்தை தக்க வைக்கிறதுக்கான முயற்சிகளை செய்கின்ற விடயத்திலும் ஒற்றுமையாக இருக்கின்றார்கள். அரசாங்கங்கள் இதை செய்யும் என்று சொல்ல முடியாது. ஆனால் அந்தந்த நாட்டில் இருக்கிற மக்களோடு இணைப்பதன் மூலம் மக்கள் இப்ப எத்தனையோ பேர் பொருளாதாரத்துறையில் உலகெங்கும் முதலீடு செய்வதற்கு முயற்சிக்கின்றார்கள். எத்தனையோ பேர் கல்வித்துறைகளில் தங்களுடைய அறிவை ஆற்றலை
பயிரிடக்கு முயற்சிக்கின்றார்கள். இது ஒரு 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 வர்த்தகம் சார்ந்த விஷயம்தான். இப்ப நாங்கள் எங்களுடைய தமிழ் சமுதாயத்தில் இருக்கிற ஒரு சிக்கல் என்றால், பொது வாழ்வில் செய்கிற எல்லாத்தையும் வாலண்டியரிசம், அதாவது இலவச சேவையாக செய்ய வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறார். அதுகளெல்லாம் அந்த காலம் எல்லாம் முடிஞ்சுது. எனக்கு தமிழ் சமுதாயம் இவ்வளவு தூரத்துக்கு ஊடகத்துறையில் கூட சிதறிப்போனதுக்கு காரணம், ஊடகத்துறையின் ஆரம்பத்தில் அது ஒரு வர்த்தக நிலப்பட்ட திட்டங்களுடன் கொண்டு செல்லவில்லை. அப்படி ஒரு திட்டம் இருந்தது, ஆனால் இருந்தாலும் எடுத்தவர்கள் எல்லாம் அதை சரியாக கொண்டு போக முடியவில்லை. அதனால்தான் அதே மாதிரி கல்வியில ஒரு எல்லா நாட்டுக்கும் பொதுவான பாடத்திட்டம் கிண்டர் கார்டன்ல இருந்து ஏ லெவல் மட்டும் இருக்க வேணும்ன்றது பொதுவான விதி. எந்த ஒரு நாட்டிலும் கிண்டர் கார்டன்ல இருந்து ஏ லெவல் மட்டும் வேறு பாடத்திட்டங்கள் படிப்பிப்பதாக இல்லை. ஒரு பாடத்திட்டம் தான் படிப்பிக்க வேணும். அந்த ஒரு பாடத்திட்டத்தை நீங்கள் வேறு அணுகுமுறைகளை படிப்பிக்கலாம். பாடத்திட்டம் சிலபஸ் ஒன்றாக இருக்க வேணும். ஆனால் தமிழர்களை பொறுத்த மட்டும் அவர்களுக்குள்ளேயே முட்டி மோதி இப்போ 3-4 பாடத்திட்டங்களை உருவாக்கி வச்சு கொண்டு நிற்கின்றார்கள். 6 இடத்துல GCSE O level A level எடுக்கிற ஆட்கள் இடத்துல போய் நிற்கிறார்கள். அந்த இடத்துல நீங்க ஒரு நோக்கோட போகணும். அது வாழ்வுக்கான வாயில், அதுவும் தலைவாயில். A level O level சிறுவாயில் என்றால் A level பெருவாயில். அதுக்குள்ளால்தான் உலகத்தை அவர்கள் காண்கிறார்கள். அந்த நேரத்தில் நீங்கள் அவர்களை கூறுபோட்டு பழக்குகிறீர்கள். அந்த நேரம் அந்த சிலபஸைக்குள்ளியா நீ சோதனை எடுக்கிற, இந்த சிலபஸைக்குள்ளியா சோதனை எடுக்கிற, இந்த கேள்வியெல்லாம் கேட்டு நீங்களே முதல்ல அதான் நான் முதலே சொன்ன, முழுமையாக இருக்க வேண்டியதை பாகமாக பிரிக்கிறதுல வல்லு கட்டிக்காரர் தமிழர். முழுமையாக இருக்க வேண்டியதை பாகமாக பிரிச்சுட்டு, உடல் விரல் இல்லாவிட்டாலும் உடலுக்கு ஊனம்தான், மூளை இல்லாவிட்டாலும் உடலுக்கு ஊனம்தான். ஆனா மூளையும் விரலும் சமனான வேலையை செய்வதில்லை. அதுக்கேற்ற மாதிரியாத்தான் கட்டமைப்புகள் இருக்கின்றது. ஆகவே அந்த கட்டமைப்புகளை நாங்கள் பேணி ஒருநிலைப்பட்ட நிலையில போறவங்க வர்த்தகத்தன்மையுடன் செயற்பட வேண்டும். இது இப்ப இன்றைக்கும் கூட ஊடகங்கள் வளர முடியாமல் இருக்கிறது காரணம் என்றால், இளவயதினர் முழுநேர வேலைகளை செய்ய முடியாமல் இருக்கின்றார்கள். முழுநேர வேலையை செய்வதாக இருந்தால் அவருடைய வாழ்வு சூன்யமா போய்விடும். அப்ப ஒரு தங்களுடைய படிப்பு, தங்களுடைய வேலை, அதற்கு மிச்சமான நேரத்தில் ஊடகத்துறைக்கு வருவதாக இருந்தால் அவர்களுடைய ஆற்றலில் 10ல் ஒரு பகுதியை கூட அவர்களால் வழங்க முடியாது. அப்படின்னா சிறிது காலத்தில் அவர்கள் வெறுப்படைந்து போயும் விடுவார்கள். இந்த இளவயதில் தங்களுடைய முழு ஆற்றலையும் வெளிப்படுத்த ஒன்று துடிப்பிறக்கம். இளவயதை பொறுத்த மட்டில் தங்கள்கிட்ட இருக்கிற ஆற்றலை உடனடியாக வெளிப்படுத்த வேண்டும் என்ற இளங்கன்று பயமறியாது என்று சொல்வார்கள். அது மாதிரி அந்த ஒரு துடிப்போட வருவார்கள். வந்த இடத்துல அவர்களுடைய அந்த எண்ணங்கள் எல்லாம் 2 நாள்ல இடிஞ்சு சரிஞ்சு போயிருமே என்றால் இங்க ஒரு லட்சம் காசு இல்லை, இல்ல வர்த்தக ரீதியா நடத்துற இல்லை. அப்ப இதுகளை இனியாவது திருந்துறதா இருந்தால் இணைய வழிக்கு போறதுக்கு, இணைய வழி என்ற உடனே நீங்கள் நினைத்தது எல்லாம் ஒரு மவுசை வச்சு கொண்டு எழுதுற இடமல்ல இணையவழி. இணையவழி என்றது முதல் திட்டமிட வேணும். அதான் ஒரு துறைசார் நிலையிலும் திட்டமிட வேணும். இன்றைக்கு இந்த வான்வெளிய கட்டுப்படுத்துற விஷயத்துல கூட பாருங்க, எத்தனை நாடுகளை கூட்டாண்மை பங்காண்மைக்குள்ள பிரித்தானியா கொண்டு வருகிறது. பிரித்தானியாவில் தனியா தன் பாதுகாப்பு விஷயத்த செய்ய முடியுது இல்லை. அமெரிக்காட்ட போக வேண்டி இருக்குது, ஐரோப்பிய ஒன்றியத்திட்ட போக வேண்டி இருக்குது, இந்தியாட்ட போக வேண்டி இருக்குது, சீனாவோட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. ரஷ்யா தங்களுக்குள்ள பகமைத்தன்மையை காற்றான்னு தெரிஞ்சு கொண்டு ரஷ்யாவோட போக வேண்டி இருக்கிறது. இதுதான் அரசியல். ஆகவே இதெல்லாம் செய்வதற்கு சாதாரணமாக செய்ய முடியாது. அந்தந்த துறைசார் நிபுணர்கள், அந்தந்த துறைசார் அனுபவம் பெற்றவர்கள் நினைக்கின்ற பொழுதுதான் அந்த பிரச்சனையில பற்றிய நுணுக்கத்தை பார்க்கலாம். அது மாத்திரம் இல்லை, நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கேன், தொல்காப்பியம் தெளிவாக சொல்கின்ற விஷயம் வேந்தர் தொழில் பகமை நீக்கம் என்று. அரசுக்கு இருக்க வேண்டிய தொழில் பகமை நீக்கம். பகமை வெல்ல, பகமையை வெல்ல முடியாது. பகமையை வென்றால் இன்னொரு பகமை வரும், அடுத்த பகமை வரும், அப்படியே போய்கொண்டிருக்கும். பகமை நீக்கம் மூலமாகத்தான் நீங்கள் பாதுகாப்பான அமைதியான வளர்ச்சிகளை கொண்டு வரலாம். அந்த பகமை நீக்கத்துக்கு போகின்ற பொழுது இனங்காணக்கூடிய அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய முறையில் உடலுக்கு, உயிருக்கு, நாளாந்த வாழ்வுக்கு அச்சமை பண்ற பொழுது ஆயுத எதிர்ப்பை வெளிப்படுத்த வேண்டி வரும். அதுதான் தேசிய விடுதலை போராட்டம் மாறியது. ஆகவே இந்த விடயங்களில் தெளிவிருந்தால்தான் செயற்பட முடியும். ஆனா இது இளம் வயதினருக்குரிய விடயம். இப்பொழுது எவ்வளவு இளம் வயதினர்கள், எத்தனை வீதமானவர்கள் எல்லா நாடுகளிலும், தாயகமாக இருந்தாலும் சரி, புலத்திலே இருந்தாலும் சரி, எத்தனை வீதமான இளம் தமிழர்கள், இளைய தமிழர்கள், குறிப்பாக 18 வயசிலிருந்து 35 வயசுக்கு இடப்பட்ட இளம் தமிழர்கள் எத்தனை வீதமானவர்கள் பங்கேற்கிறார்கள்.
ஏன் இந்த ஒரு பெரிய இடைவெளியை அகற்றிக்கொண்டே போகிறோம்? வேறொரு தலைமுறை முடிய அடுத்த தலைமுறை அப்படி 3 தலைமுறை போச்சுதுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் என்ன நடந்தது யாருக்கும் தெரியாது. எனது கேட்கணும்னு சரியா போயிடும். இந்த சிக்கலான நிலைக்குத்தான் இப்ப இணையவழி கவுன்சில் நாங்க சொல்லுன்ற பொழுது இத கட்சிகள் அமைப்புகள் என்று சொல்லி கொண்டு படிக்கிறாதீங்க. இந்த துறையில யார் தலை சிறந்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் ஒன்றிணைந்து இணையவழி கூடாக அந்த நாட்டினுடைய மனித வளத்தையும் அந்த நாட்டினுடைய மூல வளத்தையும் அந்த நாட்டுக்கு இருக்கக்கூடிய அனைத்துலக ஈழத்தமிழர்களுடைய சமூக வளத்தையும் இணைக்கலாம். அந்த இணைப்புக்குள்ளாதான் கொண்டு வரலாம். இதுக்கு ஸ்ரீலங்கா அரசாங்கம் பிரச்சனை ஏற்படுத்தும் எல்லாம் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நீங்கள் செயற்பட தொடங்குகின்ற பொழுதுதான் உங்களுக்கு மற்ற நாடுகள் இணைந்து வந்து அதனை மேற்கொள்வதற்கான வலிமையை தருவார்களே தவிர ஸ்ரீலங்கா தடை செய்ய போறது என்று நீங்க செயற்படாமல் இருக்க முடியாது. அப்படி செயற்பட இருக்கின்ற பொழுது ஸ்ரீலங்கா எங்களுடைய நிலங்களையும் கடலையும் வானையும் வந்து அவர்கள் தங்களுடைய சேவைக்கு பயன்படுத்தி கொண்டு போகிறார்கள் என்பதுதான் இப்பொழுது இருக்கின்ற நடைமுறை யதார்த்தம். மிக முக்கியமான பிரச்சனை ஸ்ரீலங்கா அரசாங்கத்துடன் நாங்கள் வந்து அது எங்களை ஆக்கிரமித்து நிற்கிற அரசியலமைப்பை கொண்டிருக்கின்ற நிலையில் நாங்கள் அதை எதிர்த்து ஜனநாயகங்களில் போராடுவது என்பது மிக முக்கியமான விடயம். அது வேறு விடயம். ஆனால் எங்களுடைய மண்ணையும் மக்களையும் பாதுகாப்புறது என்பது இன்னொரு விடயம். இந்த விடயங்கள்லாம் தனித்தனியாகவும் கூட்டாகவும் செயல்படுத்தப்படுகின்ற பொழுதுதான் நாட்டினுடைய தேச நிர்மாணம் நடைமுறை சாத்தியமாகும். அதைத்தானே ஏற்கனவே நிரூபித்து காட்டினார்கள். எவ்வாறு எத்தனை கட்டமைப்புகள் 28 கட்டமைப்புகள் இருந்தது. அப்படி என்றால் எல்லா துறையிலும் நிபுணர்கள் ஆகிவிட முடியாது. இப்ப நீங்கள் இந்த பாதுகாப்பு தொடர்பாக கூறும்பொழுது மாஸ்டர், இந்தியாவுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து போன்ற நாடுகளுக்கு பயணத்தை மேற்கொள்கிறார் என்று சொன்னால் சீனாவுடைய ஆதிக்கம் அந்த பிராந்தியத்தில் என்ற அந்த விடயங்களை பாதுகாப்பு தொடர்பாக பேசும் பொழுது தமிழர்களுடைய பாதுகாப்பை நாங்கள் பார்ப்போமா இருந்தால் இப்ப இந்தியா, அமெரிக்கா மற்றும் பிரித்தானியா போன்ற நாடுகள் இந்திய பெருங்கடலில் ஒரு பாதுகாப்பு வியூகங்களை வகுக்கிறார்கள். அப்ப ஈழத்தமிழர்களுடைய நிலப்பரப்பை தான் அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். அப்படி என்று சொன்னால் தமிழர்கள் தங்கள் அரசியல் உரிமையையும் சுய நிர்ணய உரிமையையும் எவ்வாறு உறுதிப்படுத்திக் கொள்ளலாம் என்று நீங்கள் நம்புகிறீர்கள்? தமிழர்களுடைய சுயநிர்ணய உரிமை என்பது அவர்கள் தங்களுடைய தாயக மண்ணில் தங்களுடைய அரசியல் எதிர்காலத்தை நிர்ணயிக்கின்ற அவர்களுடைய பிரிக்கப்பட முடியாத மனித உரிமை. இது வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தில் இருந்து ஈழத்தமிழர்களுக்கு இருக்கின்ற ஒன்று. ஆனால் பிரித்தானிய காலனித்துவம் வந்து தமிழர்களுடைய இறைமையை சிங்கள அரசாங்கத்தினுடைய இறைமைக்குள் ஒற்றையாட்சி பாராளுமன்ற முறைமைக்கூடாக இணைத்ததான் இன்று வரை பிரச்சனையா இருக்கிற விடயம். அது காலனித்துவத்தால் தீர்க்கப்படாத பிரச்சனைன்னு சொல்லி யாழ்ப்பாண பாராளுமன்ற உறுப்பினரும் தமிழ் தேசிய முன்னணியின் தலைவருமான சட்டத்தரணி கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் ஐக்கிய நாடு சபையினுடைய மனித உரிமை ஆணைக்குழுவில் கூட மிக தெளிவாக கூறினார்கள். ஆகவே காலனித்துவத்தால் தீர்க்கப்படாமல் இருக்கிற இந்த பிரச்சனையை நாங்கள் காலனித்துவத்தால் தீர்க்கப்படாத பிரச்சனையாகவே உலகுக்கு நாங்கள் வந்து முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. ஆனால் இன்று என்ன செய்கின்றார்கள்? ஸ்ரீலங்காவில் இருக்கின்ற ஈழத்தமிழ் அரசியல்வாதிகள் 6வது தடைச்சட்டம் வந்து அங்கு வந்து பிரிவினை கேட்கக்கூடாது என்ற ஒரு முறைமையை தோற்றுவித்திருக்கின்றது. பிரிவினை என்பது நாட்டை புதிதாக வந்திருப்பவர்கள் பிரிக்கிற ஒன்றைத்தான் பிரிவினை என்று கூற முடியும். ஆனால் அந்த நாட்டிலே வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்திலிருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு இனம் தன்னுடைய மண்ணில் தான் பாதுகாப்பான அமைதியான வளர்ச்சிகளை கொண்டு ஒரு வாழ்வை அமைக்க வேண்டும் என்று சொல்வது எந்த வகையில் அது பிரிவினையாகும் என்ற அந்த கருத்தியலை ஈழத்தமிழ் அரசியல்வாதிகள் உலக மட்டத்தில் வளர்த்தெடுக்கவில்லை. அந்த மாதிரி வளர்த்தெடுத்திருந்தால் தான் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினுடைய 6வது திருத்தத்தை ஸ்ரீலங்கா அரசாங்கம் கைவிட வேண்டும் என்ற அழுத்தம் உலக நாடுகளில் இருந்து வந்திருக்கும். இதுவரை அந்த மாதிரி எடுக்க முயற்சிக்கவில்லை. அதே மாதிரி வெளிநாடுகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைத்து நாடுகளிலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற புலம் பதிந்து வாழ்கின்ற தமிழர்களும் தங்களுடைய மக்கள் தான் தங்களுடைய வாழ்வையும் தங்களுடைய உடைமைகளையும் தங்களுடைய உயிரையும் பாதுகாப்பதற்கு ஆயுத எதிர்ப்பை வெளிப்படுத்தினார்கள் என்கின்ற அந்த உண்மையை மறக்கக்கூடிய முறையில் இந்த நாடுகள் வந்து பயங்கரவாத இயக்கம் என்ற பெயரை ஈழத்தமிழர்களுடைய விடுதலை இயக்கத்துக்கு சூட்டியுள்ள ஒரு நிலையில் அதனை விலத்துவதற்குரிய எந்த விதமான ஒரு ஜனநாயக ரீதியான அழுத்தங்களையோ அல்லது நீதிமன்ற முறைமையில் முயற்சித்திருக்கின்றார்கள். ஆனால் கூட்டான முயற்சிகளையோ மேற்கொள்ளாத ஒரு நிலை இருக்கின்றது. விதமாக வந்து நான் ஏற்கனவே சொன்னேன், இப்பொழுது வந்து இன அழிப்பு என்பது ஒவ்வொரு ஆட்சியாளரும் தன்னுடைய நாட்டின் இறைமையையும் தேசிய ஒருமைப்பாட்டையும் பாதுகாப்பதற்கான நடவடிக்கை என்ற பெயரில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அது விதமான இக்கட்டான கட்டத்தில் தமிழர்கள் வந்து ஒருங்கிணைந்து ஒருமைப்பாட்டோடு செயற்பட வேண்டிய இந்த ஒருமைப்பாடு ஒருங்கிணைவு என்று சொன்னவுடன் ஒற்றுமை என்று சொல்கின்றார். ஒரு இடத்திலும் வந்து மனிதர்களுக்கு ஒற்றுமை வருவது வரலாறு இல்லை. வீட்டில் கூட
தலைவனுக்கும் தலைவிக்கும் இடையில் என்றும் ஒற்றுமை இருப்பதும் இல்லை, பிள்ளைகளுக்கும் தாய் தந்தையருக்கும் இடையிலும் ஒற்றுமை இருப்பது. வேல்யூ த டைவர்சிட்டி என்று சொல்வார்கள். அதாவது மாறுபாடுகளுக்குள் இருக்கின்ற விழுமியங்களை மதிப்பதன் மூலமாகத்தான் ஒருமைப்பாட்டை கொண்டு வரலாம். மாறுபாடுகளாக இருக்க வேண்டும். மாறுபாடுகள் இல்லாத உலகத்துல வாழ முடியாது. முரண்பாடுகள் தான் புதிய புதிய வழிகளை திறப்பது. யுத்தம் கூட அரசியல் விஞ்ஞானத்தில் ஒவ்வொரு நாட்டிலும் யுத்தம் தான் இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கான அடிக்கல் என்ற கருத்தியல்கள் கூட இருக்கின்றன. நியாயமான யுத்தம் மக்களை பாதுகாக்கும் என்றும், அதே நேரத்தில் நாட்டினுடைய அரசியல் வளர்ச்சிக்கு மாற்றங்களை ஏற்படுத்தும் யுத்தம் என்ற கருத்தில் கூட இருக்கின்றது. ஆகவே நாங்கள் எங்களுடைய பாரம்பரிய மரபையில் சொல்லப்படுகின்ற அரசன் என்று சொன்னால் அவன் நீதியா இருப்பான், நேர்மையா இருப்பான், உண்மையா இருப்பான், அவனே கடவுள் மாதிரி இருப்பான் கூட முடிச்சு விட்டுருவார். அப்படியாக நாங்கள் அரசியல் தலைவர்களையும் அரசையும் பார்க்கின்ற ஒரு போக்குத்தான் இவ்வளவு சிக்கலை கொடுக்கின்றது. இது தெற்காசியா முழுக்க இருக்கிற ஒரு பிரச்சனையா கூட கூறுவார்கள். ஆனால் அது ஏற்பட்டதற்கான காரணம் இருக்கின்றது. என்னன்னு சொன்னால், பிரித்தானிய பேரரசு அங்கு காலனித்துவரசாக இருந்த நேரத்தில் பிரித்தானிய பேரரசை எதிர்ப்பதற்கு பிலிப்பைன்ஸ் முதல் இலங்கை வரை எல்லா ஆசிய நாடுகளிலும் மதங்களை முன்னிறுத்தித்தான் பண்பாட்டு மூட்டினரை கொண்டு வந்தார். என்ற மக்களுக்கிடையிலே சாதாரண மக்களுக்கிடையிலே பெருவழக்கில் இருக்கிற பண்பாடு மதம், பெருவழக்கில் இருக்கிற பண்பாடு மதம் என்ற காரணத்தினால் மதங்களை முன்னிறுத்தித்தான் பண்பாட்டு மூட்டினரை கொண்டு வந்தார். பண்பாட்டு மூட்டினரை கொண்டு அந்தந்த நாட்டுக்கான விடுதலையை பெறுவதற்கு மதம் ஒரு முக்கிய கருவியாக பிரித்தானிய பேரரசு காலனித்துவமாக இருந்த காலத்தில் இருந்தது என்பது எல்லோருக்கும் தெரியும். அதற்கு பிறகு பிரித்தானியா அதே மதங்களையே ஒருத்தர் அடிபடுவதற்கான களமாகவும், மொழிகளையே ஒருவர் அடிபடுவதற்கான களமாகவும் மாற்றி போட்டு போனார்கள் என்பதுதான் அவர்களுடைய கட்டித்தனமான விலை. அதனால்தான் இந்தியாவும் பாகிஸ்தானும் கூட மத ரீதியாக பிரிந்ததன் விளைவுதான் இன்றைக்கு மிகப்பெரிய சக்தி படைத்த தன்மையாக இருக்க வேண்டிய இந்திய துணைக்கண்டம் பல பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது. ஆகவே இவ்விதமாக மதத்தை பயன்படுத்தி அரசியலை நடத்துகிற ஒரு தன்மை ஏற்பட்ட காரணத்தால் நேற்றைக்கு கூட நீங்க பார்த்தீங்கள் என்றால் வீரேசரியில ஒரு செய்தி வந்தது. மிகுந்தலையில பொசான் கொண்டாட்டத்துக்கு அரசாங்கம் காசு கொடுக்கவில்லை என்றதை பற்றி அங்கிருக்கின்ற தேரோ கூறுகின்ற பொழுது, மிகுந்தலையில் தான் தான தர்மம் செய்யும் பண்பாடு உருவாகியது, உணவு திட்டம் உலகளாவிய உணவு பற்றாக்குறை ஏற்பட போகிறது என்று எச்சரித்துள்ளது. அந்த அறிக்கையில் ஆப்கானிஸ்தான், இலங்கை மற்றும் சோமாலியா ஆகிய 3 நாடுகள் குறிப்பிடப்பட்டுள்ளன. இத்தகைய பொருளாதார நெருக்கடியில் மக்கள் தான தர்மங்களை தொடர்ந்து செய்து வருகின்றனர். மிகுந்து மகாரத்ன தேவநம்பிய தீசம் என்னென்றால், மனிதர்களை மட்டுமல்லாமல் இருகால் உயிரினங்கள், 4 கால் உயிரினங்கள், பறவைகள், நீர்வாழ் உயிரினங்கள், மரங்கள், செடிகள் என அனைத்தையும் பாதுகாக்க வேண்டும் என்று போதித்தார். ஆட்சியாளர் உரிமையாளர்கள் அல்ல, பாதுகாவலர் என்பதை அவர் எடுத்துரைத்தார். ஆனால் இன்று அரசியலமைப்பில் குறிப்பிட்டுள்ள அந்த பொறுப்பை அரசாங்கம் நிறைவேற்றவில்லை என்று கூறுகிறார். அரசியலமைப்பில் இப்படி குறிக்கப்பட்டிருக்கின்ற சொல்கின்ற அந்த பௌத்த மகா சங்கத்தை சேர்ந்தவர்கள் தான் சிங்களம் தான் முதன்மையான மொழி, பௌத்தம் தான் முதன்மையான மொழி என்று கூறுகிறார்கள். அப்படி என்றால் இவர்களுடைய சமய கருத்துக்களாக இல்லாமல் தங்களுடைய கருத்துக்களை அரசியல் கருத்துக்களாக மாற்றுகள் என்பதற்கு இதை விட வேறு உதாரணம் தேவையில்லை. அவரே சொல்கின்றார், எல்லோருக்கும் தெரியும் பௌத்தம் உயர்ந்தது, புத்தர் தமிழர்களால் இன்று மட்டும் போற்றப்படுகின்ற மிக புனிதமான ஒருவர் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் இப்படியான வேலையை செய்து போட்டு அவர்கள் சொல்கின்றார்கள் என்னென்றால், 2340 ஆண்டுகளுக்கு முன்னே இந்த நாட்டுக்கு கிடைத்த ஆன்மீக ஒளி மீண்டும் பிறக்க வேண்டும். 12,000 மகா ரகதர்கள் வாழ்ந்த புனித பூமியில் மிகுந்து மகாரதனின் புனித தாதுகளும் 360 தாதுகோகங்களும் அஷ்டபல பகுதிகளும் உள்ளன. அந்த புனித சக்தியின் ஆசீர்வாதத்தால் நமது நாடு உடல் மற்றும் மனத்தளர்ச்சியிலிருந்தும் வறுமையிலிருந்தும் மீண்டும் பலமான நாடாக மாற வேண்டும். நாங்கள் எந்த கடனுமின்றி இந்த புனித நிகழ்வை நடத்தி முடித்துள்ளோம். நாட்டின் மக்கள் பக்தியுடன் வழிபாட்டில் என்று கூறுகின்றார்கள். ஆனால் இந்த சொல்வதை செயலில் செய்வார்களா? செயலில் செய்வதன் மூலமாக தான் ஒரு சமயத்தை நிலைநாட்ட முடியும். அது மட்டும் இல்லை, அவர் இன்னொரு இடத்தில் கூறுவார் என்னென்றால், இலங்கையில் 3 விழாக்கள் தான் அரச விழாக்களாக இருக்கின்றன. ஒன்று சுதந்திர நாள், அடுத்தது வெசாக், அடுத்தது பொசானந்த். அப்படி என்றால் மற்ற விழாக்கள் எல்லாமே நீங்க முதல் கூறுனதுக்கு அடுத்த கட்டத்திலேயே அதுக்கு எதிரான கருத்தை கூறுகின்ற. அப்ப மற்ற மக்களுடைய விழாக்கள் எதுவுமே அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்படக்கூடாது என்ற கருத்தை கூறுகின்றார். அப்ப இப்பொழுது ஒரு நிலையில் மக்களுக்கு முன்னால
புத்த தர்மத்தை போதிக்கின்றீர்கள், அதுக்கு உங்களுக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம். மறுமுறையில் அதே புத்த தர்மத்தையே நீங்களே அழித்து அதற்கு பதிலாக சிங்கள பௌத்த பேரினவாதத்தை வெளிப்படுத்துகின்றீர்கள். இதை செய்ய வேண்டாம் என்றுதான் ஈழத்தமிழர்கள் கூறுகின்றார்களே தவிர ஈழத்தமிழர்கள் எந்த ஒருவருக்கு பௌத்த மதத்துக்கு எதிரானவர்களும் இல்லை. அது மட்டுமில்லை, பௌத்த மதம் இலங்கைக்கு தமிழர்களுக்கு கூடாக தமிழ் மொழி கூடாக என்பதை மறந்து விடாதீர்கள். அந்த பின்னணியில் தான் இலங்கையில் பௌத்த மத தோற்றமே ஏற்பட்டது என்பது. அதால் தான் இன்றைக்கு கண்டியில அரசுரிமை இல்லாமல் போன்ற கண்டியில அரசனுக்கு ஆண் குழந்தை இல்லை, ஆகவே அரசுரிமைக்கு ஒருவரும் இல்லை என்றவுடன் எங்க போய் அரசனை கூட்டிட்டு வந்தீர்கள்? மதுரைக்கு போய் தென்னிந்தியாவிலிருந்து தான் தமிழர்கள் அழைத்து முடிசூட்டினீர்கள். அது மட்டும் இல்ல, மகாசங்கத்தின் கதையின்படி கூட விஜயனோட அவருடைய தோழர்கள் 99 பேருக்கும் மதுரையில் இருந்து தான் பெண் எடுத்தீர்கள். ஏன்? புரிந்து கொள்ளுங்கள் எவ்விதமாக வரலாறு இருந்தது என்பதையும் எவ்விதமாக வரலாற்றை மாற்றி அமைக்கின்றீர்கள் என்பதை உங்களோட வரலாறை உங்களுக்கு சொல்கின்றது. ஆகவே இதுக்காகத்தான் சொல்கின்றோம், இளைய தலைமுறைகளுக்கு இணைய வழி கவுன்சில் அமைக்கப்பட்டால்தான் வரலாறாக, சமூகியலாக, மானுடையலாக, புவியியலாக கல்வியினுடைய அத்தனை துறைகளும் அதற்குரிய தன்மையுடன் பெறும் என்றால் உங்கள் பாடத்திட்டங்களில் நீங்கள் அரசியல் கலப்பை ஏற்படுத்தி எல்லாவற்றையுமே நீங்கள் அமுக்கி வைத்திருக்கின்றீர்கள். இதனால் முழு நாட்டையுமே வேறு பிற இனத்தவர்களிடம் கையெழுத்து கொண்டிருக்கிறீர்கள். படிப்படியாக இலங்கைக்கு சொந்தமில்லாதவர்களுக்கு இலங்கை தீவு படிப்படியாக சொந்தமாகிக் கொண்டிருக்கின்றது என்பது எல்லோருக்கும் தெரிந்த விடயம். இந்த உண்மைகளை இனியாவது சிந்தித்து செயல்பட வேண்டிய நிலை இருக்குது. அவர்கள் சிந்திக்காவிட்டால் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் நாங்கள் அனைத்துலக இனமாக ஈழத்தமிழினம் மாறி இருக்கின்ற நிலையில் இணைய வழியை கொண்டு எங்களுடைய மக்களுக்கான பொருளாதார பலத்தையும் கல்வி பலத்தையும் உருவாக்கினால்தான் கல்வி பலத்தினால் அறியாமையை நீக்கலாம், பொருளாதார பலத்தினால் வறுமையை நீக்கலாம். ஒரு மனிதனுக்கு அறியாமையும் வறுமையும் நீங்கினால் அவன் தங்கி நிற்கிற நிலை வராது. தங்கி நில்லாத நிலை தான் சுதந்திரம். இப்ப இங்கெல்லாம் நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் சாதாரண வாழ்வை நாங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் அரசாங்கத்தில் தங்கி நிற்கவில்லை. ஒருவரும் வேலை செய்கிறோம், ஒருவருக்குமான படிப்பை மேற்கொள்ளக்கூடிய இருக்கின்றது, பயிற்சியை மேற்கொள்ளக்கூடிய இருக்கின்றது. விரும்பிய மாதிரியாக மக்கள் வாழ்வை அமைத்துக் கொள்கின்றார்கள். அதே நேரத்தில் இங்க ஸ்டேட் வித் இன் த ஸ்டேட், அரசுக்குள் அரசு என்ற நிலையில் இங்கு சவுத் வேர்ல்டுக்கு போனால் சவுத் வேர்ல்டு சீக்கிய மக்கள் அங்கு பெருமளவில் வாழ்கின்ற காரணத்தினால் அவர்களுடைய மொழி, அவர்களுடைய பண்பாட்டு அடிப்படையில் அவர்கள் தங்களுடைய நாளாந்த வாழ்வை கொண்டு போவதற்கான எல்லா வசதிகளையும் பிரித்தானிய அரசாங்கம் செய்து கொடுக்கின்றது. அதே மாதிரியாக முஸ்லிம் மக்களுக்கும் பல இடத்தில் செய்து கொடுத்திருக்கின்றார்கள், எல்லா நாட்டை சேர்ந்த முஸ்லிம் மக்களுக்கும். இன்னொரு இனத்தை மதிக்கின்ற தன்மை இருக்கின்றது. அதைத்தான் உண்மையாக நீங்கள் கூறும்பொழுது இன்னொரு விடயத்தை நான் கூட கேட்க, நவீன உலகம், ட்ரோன்ஸ், வான ஆதிக்கம் என்றெல்லாம் நீங்கள் கூறும்பொழுது தமிழ் மக்களுடைய இறமை தொடர்பாக ஒரு கேள்வி என்னவென்றால், இப்ப வான ஆதிக்கம் மற்றும் கடற்படை எந்த பலங்கொண்ட நாடுகள், உங்களுக்கு தெரியும் இந்தியா, அமெரிக்கா, சீனா போன்ற நாடுகள் இலங்கையைத்தான் குறிவைக்கிறார்கள். இப்பொழுது வருகின்ற செய்திகளை பார்க்கும் பொழுது அமெரிக்கா அந்த பிராந்தியத்துக்கென்று இன்னும் ஒரு தொகை பணத்தை ஒதுக்கீடு செய்கிறார்கள். அவருடைய அப்படி என்றால் மாஸ்டர், ஈழத்தமிழருடைய தாயகம் வடக்கு கிழக்கு ஒரு முக்கிய மூலோபாய புள்ளியாக மாறுகிறது. இது ஒரு சவாலாக மாறப்போகிறது. ஈழத்தமிழர்கள் தங்களுடைய அந்த மண்ணினுடைய இறமை தங்களிடம் இருக்கின்றது என்பதை குறிப்பாக அனைத்துலகத்திலும் இருக்கின்ற ஈழத்தமிழர்கள் உலக மக்களுக்கு வெளிப்படுத்தினால்தான் தாயகத்திலே இருக்கிற ஈழத்தமிழர்கள் நிலை மேம்படும். என்ற தாயகத்திலே 6வது திருத்த சட்டம் இருக்கின்ற காரணத்தினால் அந்த உண்மையை வெளிப்படுத்த முடியாத ஒரு சிக்கல் நிலை இருக்கின்றது என்று எல்லோருக்கும் தெரியும். ஆனால் தாயகத்தில் இருக்கின்ற ஈழத்தமிழ் அரசியல்வாதிகள் இந்த மண் எங்களின் சொந்த மண் என்று சொல்வதற்கும் பயப்படுகிறார்கள். ஏனென்று சொன்னால், நீங்கள் பிறந்த மண்ணை உங்களுடைய சொந்த மண் என்று சொல்வதற்கு ஏன் பயப்படுகிறீர்கள் கேள்வியா இருக்கின்றது. அதை யாருமே சட்டத்தால் பிரிக்க முடியாது. ஆட்சியை பற்றி பிறகு பேசலாம், ஆனால் இது எங்களுடைய சொந்த மண், எங்கள் சொந்த மண்ணினுடைய வளர்ச்சி எங்களிடத்தில் இருக்க வேண்டும் என்று இந்த நோர்வே பேச்சுவார்த்தையின் பொழுது கூட முதலில் யாழ்ப்பாண வன்னி அரசில் இருந்த பகுதிகளை உள்ளடக்கி எங்களுக்கான ஒரு இடைக்கால அரசை தரும்படிதான் கேட்டார்கள். அந்த இடைக்கால அரசில் நாங்கள் எங்களுடைய பொருளாதார வளர்ச்சி ஏற்படுத்திய பின்னர், நீங்களும் உங்களுடைய பகுதியில் பொருளாதார வளர்ச்சி ஏற்படுத்திய பின்னர் இந்த அரசியல் உளவியல் தன்மைகள் மாறுகின்ற பொழுது நாங்கள் எப்படியான எதிர்காலத்தை உருவாக்கலாம் என்பதை பற்றிய சிந்தனைகள் போகலாம் என்று கூறினார்கள். ஏனென்றால் எங்களுடைய பகுதி எங்களுடையது என்பது வரலாற்று உண்மை, அது ஒரு உண்மை, அது பிரிவினை அல்ல. வடக்கு கிழக்கு தமிழருடைய ஈழத்தமிழருடைய தாயகம் என்பது வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்திலிருந்து தொடர்ந்து வருகின்ற உண்மை. அது தொன்மையின் தொடர்ச்சியும் கொண்ட இறமைன்னு சொல்வது அதைத்தான். ஒரு இந்த மண் சொந்த மண் என்று ஒரு மனிதன் வாழ்ற நிலைதான் இறமை.
அந்த அந்த அடிப்படையில் வந்து அந்த மனிதர்கள் ஒன்றாக சேர்ந்து தங்களுடைய திறமையை பகிர்ந்து நீங்கள் அரசமைத்து வாழுவோம், ஏனென்றால் எங்களுடைய கூட்டமாக மக்கள் வாழ்கின்ற பொழுது பாதுகாப்பும் அமைதியும் வளர்ச்சிகளும் அதிகமாக இருக்கும் என்பதற்காக ஒன்று சேருவதுதான் உள்ளக தன்னாட்சி உரிமை. அந்த அடிப்படையில் தான் அங்கு அரசுகள் காலத்துக்கான அமைக்கப்பட்டன. அதுவும் பிரிட்டிஷ் 1833 ஈழத்தமிழர்களுடைய நிலப்பரப்பையும் சிங்கள மக்களுடைய நிலப்பரப்பையும் ஒன்றாக இணைக்கும் வரை அங்கு 3 அரசுகள் இருந்தன என்பது எல்லோருக்கும் தெரியும். அதை எஸ்டபிள்யூஆர் பண்டாரநாயக்காவை தன்னுடைய செயலின் மூலம் கூட வெளிப்படுத்தினார். 3 நாட்டு சபைகள் இருந்தன என்று அவரே முதல் கூறினார். ஆக இவற்றையெல்லாம் திருப்பி திருப்பி பேசிக்கொண்டிருப்பதில் எந்த பலனும் இல்லை. இவர்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த பழைய வரலாறுகளை பேசிக்கொண்டிருப்பதை விடுத்து இப்பொழுது இருக்கின்ற எங்களுடைய ஈழத்தமிழ் மக்களுடைய வாழ்வை வளர்ச்சியை நாங்கள் எந்த அளவுக்கு பலப்படுத்தும். உங்களுக்கு தெரியும், விளையாட்டுத்துறையில் கூட ஈழத்தமிழர்களுக்கு முறையான பயிற்சி அளிக்கப்பட்டால் உலகினுடைய எல்லா விளையாட்டு போட்டிகளிலும் கலந்து கொள்கிற அளவுக்கு அவர்களுக்கு வலிமை இருக்கின்றது என்பதை எத்தனையோ சான்றுகள் நிரூபித்துக் கொண்டிருக்கின்றன. இன்றைக்கு அமெரிக்காவில் நடக்கிற உலக விளையாட்டு உதைபந்தாட்ட போட்டி என்பது தனிய விளையாட்டு போட்டியாக இல்லை, பல கோடான கோடி பில்லியன் டாலர்ஸை கொண்டு போய் குவிக்கிற விளையாட்டாக இருக்கின்றது. அப்படி என்றால் எங்கள் பக்கத்தில் இருக்கிற விளையாட்டுத்துறையை கூட நாங்கள் வளர்த்ததில்லையே, எங்கள் பக்கத்தில் இருக்கிற வளர்த்ததில்லை, இதையும் வளர்த்ததில்லை. எதுவும் வளர்க்கப்படாமல் எப்படி வந்து அங்க வந்து இளையவர்கள் வந்து அந்த நாட்டில் தங்கியிருந்து வாழ்வார்கள்? அவர்கள் நாளைக்கு ஒவ்வொரு நாளும் வெளிநாட்டுக்கு போகணும்னு விரும்புறதுல எந்த ஒரு உளவியல் பிரச்சனையும் இல்லைத்தானே. அதே நேரத்தில் வந்து இங்கிருந்து இங்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்கள் வாழ்கின்றோம் என்றதை சொல்லாமல் அங்கு போகின்ற பொழுது ஏதோ இங்கிருந்து இங்க வந்தால் இருந்த இடையில வந்து பவுன்ஸை அள்ளி கையில் எடுக்கலாம்ன்ற மாதிரி போய் அங்க ஒவ்வொருவரும் வந்து பட்டோகரமாக வாழ்ந்து காட்டுவதுதான் அங்க இருக்கின்ற சாதாரண இளையவர்களுக்கு நாங்களும் வெளிநாட்டுக்கு போனால் மிகுந்த பணத்தை சேர்க்கலாம் என்ற எண்ணத்தை கொடுக்கின்றது. இன்னொரு பக்கத்தில் வந்து இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் இருக்கிற அந்த இடைவெளி என்பது அது வேறு விடயம். அதை பற்றி இன்னொரு நாளைக்கு பேச வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கிற நாடுகள் வந்து மற்ற நாடுகள் இருக்கிற இளையவர்களை தலை தூக்க விடாமல் இருப்பதற்காக தான் இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்சை இவ்வளவு தூரத்துக்கு வந்து பெறுமதியை மாற்றி வைத்திருப்பது. ஒரு 1 பவுண்ட் என்பது கிட்டத்தட்ட இலங்கையில் வந்து 400 ரூபாய்க்கு மேல போகுது என்று சொன்னால் எவ்வளவு பெரிய ஒரு இடைவெளி. அது திட்டமிட்ட முறையில் உலக இளையவர்களுடைய உழைப்பையும் அறிவுத்திறனையும் தங்களுடைய நாடுகளை கொண்டு வருவதற்கான ஒரு தந்திரமும் கூட. நீங்கள் இந்த ஈழத்தமிழர்கள் தொடர்பாக பார்க்கும்பொழுது ஈழத்தமிழுடைய பாரம்பரிய நிலம் இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், கடல் பரப்பில் எவ்வாறு போர் நடந்த காலங்களில் எவ்வாறு பாதுகாப்பாக இருந்தார்கள் என்றபடி இனி வான் எல்லையிலும் கூட நாங்கள் குறைத்து கூற முடியாத நிலைமை இருந்தது. தமிழ் மக்களை பொறுத்த மட்டும் இதுவரையில் உள்நாட்டு அரசியலில் மட்டும்தான் நம்பிக்கையோடு ஒரு சில கட்சிகள் அப்படி அங்கேயும் இங்கேயும் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனால் ஒரு நேரடியாக ராஜதந்திர உரையாடல்கள் நடத்துவதன் மூலம் தான் தன்னாட்சி மற்றும் சுயநிர்ணய உரிமையை பெற முடியும். இதற்கு என்ன விதமான யுக்திகளை கையாள முடியும் என்று நீங்கள் நம்புகிறீர்கள்? அதற்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கிறதா? டிப்ளோமசி அல்ல ராஜதந்திரம் என்று சொல்வது அந்த சொல்லிலே இருக்கு. ராஜ என்ற சொல்லி இருக்கு. அதாவது ஒரு மனிதனுக்கு தான் ஆட்சிப்படுத்துற வலிமை இருக்கிறது என்ற ஒரு நிலை இருக்கின்ற பொழுதுதான் அது என்ன மாதிரியாக அந்த வலிமையை பயன்படுத்தலாம் என்பதுதான் ராஜதந்திரம். ஆனால் எங்களுடைய மண்ணிலே இருக்கின்ற சிக்கல் நிலை என்னவென்றால், எங்களுடைய மண்ணை வளப்படுத்தி அந்த மக்களே ஆட்சி செய்கின்ற அந்த மக்களை பொருளாதார ரீதியாக கல்வி ரீதியாக அந்த மக்களை ஆட்சிப்படுத்துகின்ற அந்த நிலையை உருவாக்கவில்லை. அப்படியான ஒரு நிலையை உருவாக்குகின்ற பொழுதுதான் ராஜதந்திரம் என்பது செயற்படும். ஏனென்றால் ராஜதந்திரம் என்பது ஒவ்வொரு அரசாங்கமும் தன்னுடைய நாட்டினுடைய நிதி பலத்தை, தன்னுடைய நாட்டினுடைய இராணுவ பலத்தை எவ்விதமாக பெருக்கிக் கொள்ளலாம் என்ற பின்னணியிலே அமைவது. அதற்கு எந்த ஒரு சிறுதேச இனமாக இருந்தாலும் கூட அந்த சிறுதேச இனம் தனக்கு தன்னிடத்தில் வந்து அந்த மாதிரியான ஒரு தன்மை இருக்கிறது, இனத்துவ நிலையில் இருக்கின்றது என்று. அது பிறர் ஆட்சிப்படுத்தப்படலாம். அப்படி பிறர் ஆட்சிப்படுத்தப்பட்டால் அந்த நேரத்தில் தான் அவர்கள் உதவி செய்து அந்த ஆட்சி அகற்றுவதற்கு உதவி செய்வார்கள். ஆனால் எங்களை பொறுத்த மட்டும் எங்களிடம் எதுவுமே இல்லை, எல்லாம் வந்து ஸ்ரீலங்கா அரசாங்கத்திடமே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற பாணியிலே செயற்படுகிறார்கள். அதுவும் குறிப்பாக பல்கலைக்கழகங்கள், யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் இருக்கின்றது, மட்டக்களப்பு பல்கலைக்கழகம் இருக்கின்றது, வவுனியா கிளிநொச்சி பல்கலைக்கழகங்கள் இருக்கின்றன. ஆனால் இந்த பல்கலைக்கழகங்கள் எவ்வளவு தூரத்துக்கு
மக்களுடைய மண்ணினுடைய வளத்தை பற்றிய அறிக்கைகளை வெளியிடுகின்றன, மக்களுடைய மனித வலுவினுடைய தன்மைகளை பற்றி வெளியிடுகின்றன, அங்கிருக்கக்கூடிய சமூக மூலதனங்களை பற்றிய அறிக்கைகளை எவ்வளவு தூரத்துக்கு வெளியிடுகிறார்கள். எதுவுமே செய்வதில்லை. தனியே தேர்வுக்கு படிப்புக்கின்ற ஒரு டியூட்டரி மாதிரி பல்கலைக்கழகம் நடத்தி கொண்டு போகின்றார்கள். இந்த ருகுண பல்கலைக்கழகம் மன்னாருக்கு இருந்து குறிக்கப்பட்ட அளவு தூரத்துல கோபால்ட் மேல இருக்கின்றது ருகுண பல்கலைக்கழகம் வெளிப்படுத்தியது. ருகுண பல்கலைக்கழகம் வெளிப்படுத்தினால்தான் அது அவர்கள் முந்திக்கொண்டு மன்னாரை மன்னாருடைய அந்த கனிம பலத்தை பற்றி உலகத்துக்கு எடுத்து சொல்லி இன்றைக்கு எவ்வளவு பெரிய திட்டங்களை போட்டுக்கொண்டிருக்கிறார். ஏன் அதே தன்மையை ஏன் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தை வெளிப்படுத்த முடியாமல் போனது? ஏன் மற்ற பல்கலைக்கழகத்தால் அங்கிருக்கின்ற மிகப்பெரிய வளங்களை வெளிப்படுத்த முடியவில்லை? இது நாங்கள் அவர்கள் குறை சொல்லவில்லை. ஆனால் அந்த கல்வி சிந்தனை பேப்பர் தாள் பட்டதாரிகளை உருவாக்குற சிந்தனையாக இருக்கிறதே தவிர அந்த உருவாகி வருகிற அந்த மனிதன் அந்த மண்ணையோ மக்களையோ பற்றிய அறிவை வெளிப்படுத்தி பொருளாதாரத்தையோ அல்லது கல்வி மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய முறையில் செயல்படவில்லை என்பதை குறிப்பிடுகிறோம். ஆகவேதான் இப்பொழுது நாங்கள் சொல்ற அந்த இணைய வழின்றது தயவு செய்து அரசியலுக்கு அப்பால் எத்தனையோ நல்ல பேராசிரியர் எல்லாம் இருக்கின்றீர்கள். எத்தனையோ போர்க்காலத்தில் உங்களுடைய உயிரையே அர்ப்பணித்து பணியாற்றிய பெருமக்கள் எல்லாம் இருக்கின்றீர்கள். அவர்களெல்லாம் நாங்கள் இருகரம் எடுத்து வணங்குகிறோம். ஆனால் நீங்களாவது இந்த நேரத்தில் பல்கலைக்கழகங்களுக்கு ஊடாக ஒவ்வொரு பல்கலைக்கழகத்துக்கு ஊடாகவும் ஒவ்வொரு துறைக்கூடாகவும் மண்ணினுடைய மக்களுடைய வலிமையை வெளிநாட்டுக்கு கொண்டு வாருங்கள். அரசியல் இருக்கட்டும். நீங்கள் இதை கொண்டு வந்தீங்கள் தான் ராஜதந்திரம் வேலை செய்யும். இந்த ராஜதந்திரத்துல அங்க என்ன இருக்கின்ற என்ற நிலையை பார்த்தா நாங்கள் வருவார்களே தவிர ஒன்றும் இல்லாமலத்தில் அவர்களுக்கு என்ன பிரயோசனம்? நீதி, உண்மை, நேர்மை இதுல போய் அரசியல தேடாதுங்க. அது நடக்க போறதும் இல்லை, நடந்ததும் இல்லை. வேணும்னா மெக்கியவெல்லியினுடைய பிரின்சஸ் என்ற புத்தகத்தை எடுத்து வாசிச்சிங்கன்னா தெரியும் அரசுன்ற என்ன என்பது. எல்லா அரசியல் விஞ்ஞானம் படிக்கிறவர்களுக்கும் அது பாடப்புத்தகம் இருக்கின்றது. ஆகவே இந்த பல்கலைக்கழகங்களோட வழிதான் இந்த இணைய வழியை இவ்வளவுக்கு சிதறி போறதுக்கு வழிவகுத்தான் பல்கலைக்கழகங்கள். இந்த பல்கலைக்கழகங்கள் ஒவ்வொரு துறையிலும் சரியான இணைய வழியில உருவாக்கி இருந்தால் அந்த இணைய வழிக்குள் தான் மக்கள் போயிருப்பார்கள். நீங்கள் அதை செய்யவில்லை. இங்க பிரித்தானிய பல்கலைக்கழகங்கள் தான் கூடுதலாக ஆய்வு நில இணைய வழிகள் உருவாக்கி கொண்டிருக்கின்றன. எல்லா பல்கலைக்கழகங்கள் தான் உருவாக்குகின்றன. ஆனால் நீங்கள் அந்த மாதிரியா செய்யவில்லை. அது உங்களை குறை சொல்றதுக்காக நாங்கள் சொல்லவில்லை. நாங்கள் சொல்றது என்றால் நடந்து முடிந்தவற்றை பேசிய பிரயோசனம் இல்லை. இனியாவது நீங்கள் ஒவ்வொரு நாட்டிலும் உங்களுக்கு உலகம் முழுக்க யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தோடு உலகம் முழுவதையும் இணைக்கிறதுக்கான வலிமை உங்களுக்கு இருக்கிறது. அந்த தொடர்பாடல்கள் இருக்கின்றது. எந்த பல்கலைக்கழகத்துக்கும் அந்த வலிமை இல்லை. ஈவன் இன்றைக்கு மற்ற நாடுகள்ல ஆப்பிரிக்கா, ஆசிய நாடுகள்ல இருக்கிற பல்கலைக்கழகம் கூட இல்லை. எல்லா நாட்டிலும் எல்லா மக்களும் இல்லை. ஆனா எங்களுடைய மக்கள் எல்லா நாட்டிலும் இருக்கின்றார்கள். இப்ப உதாரணமாக இங்க கனடா, இங்க பிரித்தானிய மாநகர சபைகள் எல்லாம் யாழ்ப்பாண மாநகர சபையோட ஒப்பந்தம் செய்து எங்களுடைய மண்ணை அபிவிருத்தி செய்யறதுக்கு மெமோரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கைச்சாத்திட்டார்கள். ஆனா வேலை நடந்ததா? வேலை நடந்தது கையெழுப்பும் விட்ட ஒப்பந்தங்களே நிறைவேற்ற நிலை இருக்கிறது. அதுக்காக பழச குறை சொல்லியோ பழச பேசியோ எந்த பிரயோசனம் இல்லை. இப்ப இளையவர்கள் இருக்கின்றீர்கள். உங்களுக்கு இன்றைக்கு அதான் நாங்க சொன்னோம். அதாவது வான்வழி தாக்குதலுக்கு ஆயுத பலம் எவ்வளவுக்கு முக்கியமோ, வான்வழி ஆயுத பலம் இன்றைய உலகத்தினுடைய புதிய அரசியல் முறைமையா இருப்பது போல இன்றைய வாழ்வியலினுடைய புதிய ஒழுங்குமுறையாக இருப்பது இணைய வழிதான். அந்த இணைய வழியோட சம்பந்தப்பட்டதான் கடைசியா ஒரு வசனம். இந்த இணைய வழி சிறப்பாக வாரதாக இருந்தால் தமிழர்களுக்கான ஒரு பொது ஊடகம் வேணும், தேசிய ஊடகம் வேணும். தேசிய ஊடகம் இருந்தது, அது மாறப்பட்டது. அந்த வரலாறுகள் நாங்கள் இன்று பேசிக்கொண்டிருக்க விரும்பவில்லை. ஆனால் திரும்பவும் ஈழத்தமிழர்களுக்கான ஒரு தேசிய ஊடகத்தை உருவாக்கினால் 24 மணித்தியாலுமே நாங்கள் தொடர்ச்சியாக வேலை செய்யக்கூடிய வலிமை எங்களுக்கு இருக்கிறது என்றால் அன்றைக்கு ஒரு இளைஞர் கூறினர், நாங்கள் தூங்காத மனிதர்கள் என்று. ஏனென்று கேட்டால் உலகத்துல சூரியன் ஒரு பக்கத்துல இருந்து உதிச்சு மறுபக்கத்துல போய் மறையும் வரை நாங்கள் ஏதோ ஒரு நாட்டில் விழித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். உண்மை. அப்படித்த ஒரு திட்டத்தோடு தான் அந்த வானொலியை ஆரம்பித்த நாங்கள். ஆரம்பத்தில் இந்த சூரியன் சுத்தி வரும்பொழுது அதை தொடர வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு தான் ஆரம்பித்தது. அந்த பிலிம் இருக்கிறது. தூங்காத மனிதர்கள், எங்களுக்கு தூக்கம் இல்லாமலே நாங்கள் மக்களுக்கான எல்லாத்தையும் செய்யக்கூடிய மிகப்பெரிய சக்தியை இறைவன் தந்திருக்கிறான். ஆனால் இருக்கிற இந்த ஆணவத்தன்மைகள்
ஒன்று சொல்கிறேன், நாங்கள் கூட இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு நான் உங்களோட வந்து பேசுவதற்கு கூட நேற்றைக்கு எனக்கு இருந்த உடல்நிலை இடமளிக்குமான்னு தெரியாத நிலையில் தான் இருந்தோம். அப்படித்தான் எல்லாரும் நிலையும் இருக்கின்றது. எல்லோரும் நாங்கள் எல்லாம் வந்து வானத்திலிருந்து வரம் பெற்று வந்தவர்கள் அல்ல என்பது எங்களுக்கு தெரியும். அப்படினாலும் நீங்களும் அப்படித்தான். ஒவ்வொருவரும் உங்களுடைய அறிவையும் ஆற்றலையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய உலக செல்வாக்கையும் சமூகத்தன்மை கொண்டதாக மாற்றுங்கள். தனி குடும்பத்தன்மை உள்ளதாக மாற்றுகின்ற பொழுது இங்கிருக்கின்ற இந்த எச்சரிக்கையும் சொல்கின்றோம், இங்கிருக்கின்ற பொருளாதார சூழ்நிலைகள் இன்னும் ஒரு 10 வருடத்தில் இந்த நாடுகளில் இருந்து இந்த நாட்டுக்கு சொந்தமல்லாதவர்கள் ஏதோ ஒரு வகையில் வெளியேற வேண்டிய பல இக்கட்டுகள் ஏற்படும். இப்பொழுதே சில நாடுகளில் அது ஆரம்பித்து விட்டது. சவுத் ஆப்பிரிக்காவில் நடந்து கொண்டிருக்கின்றது, அமெரிக்காவில் நடந்து கொண்டிருக்கின்றது. மெதுவாக இங்க ஐரோப்பிய நாடுகள், தென்னாப்பிரிக்கா எவ்வளவு பெரிய ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. சவுத் ஆப்பிரிக்காவில் அதான் நடந்து, இதுதான் ஆரம்ப கட்டமாக பார்க்கப்படுகின்றது. தொடர்ந்தும் இதே நிலைமை வரும் என்று கூறிக்கொண்டு புலம்பெதிர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழர்கள் உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்தை மிக அபாயகரமான ஒரு நிலைக்குள் தள்ளி கொண்டிருக்கின்றீர்கள் என்பதையும் நினைவில் வைத்துக் கொண்டு தாயகம் வந்து பலப்பட்டால் தான் ஒரு கட்டத்தில் அவர்கள் அங்கிருந்து போவார். இந்தியா ஒரு பலமான நாடாக இருந்தால் தான் பர்மாவில் இருந்து அங்கு வந்து இறங்கினார்கள். பர்மாவில் பிரச்சனை வந்தபோது பர்மாவில் இருந்து வந்தார். இலங்கையில் பிரச்சனை வந்த பொழுது இலங்கையில் இருந்து போனார்கள். ஆகவே அந்த மாதிரியான ஒரு நிலையை உருவாக்கக்கூடிய விதத்தை சிந்தியுங்கள். நன்றி மாஸ்டர். வான்வழி ஆயுத பலமே உலகின் புதிய அரசியல் ஒழுங்குமுறை என்று கூறும் பொழுது, சமீபத்தில் அமெரிக்கா ஈரான் இராணுவ ரீதியாக அவர்கள் நடத்திய போர், இறுதியில் போர் சூழலை தவிர்ப்பதற்காக இஸ்லாமாபாத்தை நோக்கி அந்த ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை கொண்டு வந்தார்கள். கடைசியாக பேச்சுவார்த்தை அந்த பாதையில் திரும்பினார்கள். ஆயுத பலம் இருந்தாலும் உரையாடல் மூலமே நிலையான இறைமையை பேண முடியும் என்பதற்கு உங்களுடைய தலைப்பின் போல் இந்த நடந்த சம்பவம் ஒரு சான்றாகின்ற என்பதை கூறிக்கொண்டு இன்றைய உலக அரசியலும் நாமும் என்ற இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நிகழ்ச்சியில் பங்கெடுத்த தமிழறிஞர் மூத்தாய்வாளர் ஃபட்டிமா மாஸ்டர் அவர்களுக்கு நன்றி கூறி கலாஞானி இந்த நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வருகின்றேன். நன்றி, வணக்கம் மாஸ்டர்.